முதலமைச்சர் வந்து 2000 கோடி கேட்டிருக்காங்க. இந்த இன்னைக்கு ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் சென்று அரசினுடைய அத்தனை துறைகளையும் ஆய்வு செய்வது வழக்கம். அதன் பன்மையாக இன்றைக்கு இந்த 2 மாவட்டங்களுடைய ஆய்வுக் கூட்டம் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய தலைமையில், அதேபோல் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சர் முன்னிலையில், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னிலையில், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. சில பணிகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க 2 மாவட்டமும். சில பணிகளில், அரசு பணிகளில் தொய்வுகள் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி டெட்லைன் கொடுத்து கேட்டிருக்கோம். பணிகள் முடிக்கிறது, இந்த ரோடு போடுறது, புது கட்டிடங்கள் கட்டுறது, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, இது மாதிரி அதுக்கெல்லாம் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை முதலமைச்சர் அலுவலகத்தில் கொடுத்து நாங்கள் அதை ஃபாலோ அப் செய்வோம். விரைவில் பணிகள்லாம் சிறப்பாக முடியும்னு நம்புறோம். இன்னும் நேஷனல் கேம்ஸ், இன்டர்நேஷனல் கேம்ஸ் போற அளவுக்கு என்ன? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்து பல நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள், பயண செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அவார்டு வாங்கிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இப்போ சென்ற வருஷம் வந்து ஹிந்து ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. சிஐஐ அவங்க பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. போன வாரம் டெல்லியில் வந்து ஃபிக்கி நடத்திய நிகழ்ச்சியில் மீண்டும் எங்கள் தமிழ்நாட்டு எஸ்டிஏடிக்கு விருது கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.